நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி படங்கள்லலாம் ரத்னகுமார் கூட இருந்தாரு. அதனாலேயே கூட அந்த படங்கள் ரைட்டிங் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. லியோலயே பாதி வரைக்கும் ரத்னகுமார் வேலை பார்த்தாரு. இந்த படத்துல சுத்தமா இல்ல. அதனால தான் இந்த அடிகளுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல ரத்னகுமார் ஒர்க் பண்ணியிருக்காரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி கைதி, மாநகரத்துலலாம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸ்கிரிப்ட் சைடுல ஒர்க் பண்ணியிருக்காராங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒரு ரைட்டர் இருக்கணும் படத்துக்கு. ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை ப்ராப்பரா லோகேஷ் கனகராஜ் யார்ட்டயும் உதவியாளரா வேலை செய்யல. உதவியாளரா வேலை செஞ்சா ஒரு கதையை எப்படி கொண்டு போறது, எப்படி நகர்த்தி கொண்டு போறது, இன்ட்ரோல் பிளாக்ல என்ன சொல்றதுங்கிற அந்த ஒரு ஆர்டர் வரும். இவங்க எல்லாமே பார்த்து கத்துக்கிட்டு சினிமாவுக்கு வந்தவங்க. ஒர்க் பண்ணி பிராக்டிக்கலா அவங்களுக்கு ஒர்க் தெரியாது. அப்போ ஸ்கிரிப்டடா நீங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பட ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசியிருப்பார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஸ்கிரிப்டாகவே இருக்காது. என்னப்பா கையில் ஒன்றுமே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன்னு சொல்லி விஜய் பேசின ஒரு விஷயம் அப்போ பேசினது இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் பண்ண முடியல, தெரியல. மனதில் தோன்றத ஒரு பில்டப் சீனு, ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வச்சு ஒரு படமாக ஒரு கதையாக பண்ணுறாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாதுங்கிறது தான் இந்த படம் காட்டுது. இப்போ இதே இது ஒரு நல்ல ரைட்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு கதை பண்ணுறோம், ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்கணும், அழகாக ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் வெயிட்டேஜ் ஏற்றலாம். ஒரு ஃபேண்டஸியை காட்டலாம், ஒரு பாட்டு வைக்கலாம், என்னென்னாலும் வைக்கலாம், தாங்கும். பட் பேஸ் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு, இந்த படம் நமக்கு காட்டுது.